கதைகளா சொல்லிட்டு வர தன் சரித்திரத்தை ஆரம்பிச்ச. பிரம்மயோ நிர்மகானாசீத் குஷோ நாம மகாதபாஹ அக்லிஷ்ட விரத தர்மஜ்யஹ சஜ்ஜன பிரதிபூஜகஹ. பிரம்மாவுடைய புள்ள குஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா, புறத்தியாருக்கு சிரமம் கொடுக்காம எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு அப்படி அனுஷ்டிப்பார். அந்த அக்லிஷ்ட விரத தர்மஜ்யான்னு சமீப காலத்தை திருவிக்கேணி பிரிவான்னு சொல்றேனே, அந்த பிரிவா அப்படிதான் இருந்தா. யாருக்கும் எந்த சிரமம் கொடுக்காம அவமாட்டில் மகத்தான தபஸ். ஆனா தபஸ் பண்ணானே தெரியாம பண்ணிருக்கா. அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா. அவ உபதேசம் பண்ணக்கூடிய மார்க்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அவள்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம்னு யாராவது போனா ஒரு பைசா செலவில்லாம ஒரு உபாயம் தான் சொல்லுவா. பைசா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா சுயமா அதுல ஈடுபடணும். யாரோ ஒருத்தர் ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டே நீங்க பண்ணுங்க பரிகாரம்னு சொல்லி இவன் தூங்கிட்டு இருக்க முடியாது ஆத்துல. இவன் சுயமா கொஞ்சம் சொல்லுவா. வியாதி வந்தவன் தானே மருந்து சாப்பிடணும்னு கேட்பான். அதனால பரிகாரம் பண்ணிக்கணும்னாக்க யாருக்கு சிரமம் இருக்கோ அவ தான் பரிகாரம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பகவன் நாமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதை ஆவர்த்தி பண்ணி இத்தனை ஜபம் பண்ணுன்னு சொல்லுவ. நீ உட்கார்ந்து பண்ணணும். உனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, உன் ப்ராப்ளத்தை போக்கிக்கிறதுக்கு உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அதனால பர்சனல் இன்வால்மெண்ட், பகவானை பத்தி பகவானை நினைக்கணும் மனசு. அப்படிதான் சுலபமா ஒரு விஷயம் சொல்லுவா. யாருக்கும் சிரமம் கொடுக்காம தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இதை அடிக்கடி சொல்லுவா. அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா. சாதுக்கள் எல்லாம் பூஜை பண்ணவரான். அந்த குஷனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாள். குஷாம்பம் குஷநாபம் ச அதூர்த்த ரஜசம் வசும் தீப்தியுக்தான் மகோத்சாஹானி. குஷாம்பன் குஷநாபன் அதூர்த்த ரஜஸ் வசு. அந்த குஷாம்பர் ஏற்படுத்தின ஊர் தான் கௌஷாம்பின்னு பேரு. சம்ஸ்கிருத நாடகங்கள்லாம் பார்த்தா கௌஷாம்பிங்கிறது பழைய காலத்தில் ரொம்ப பிரசித்தமா ஒரு ஃபிளரிஷிங் சிட்டியா இருந்திருக்கு. அந்த குஷாம்பனுடைய பிராதா குஷநாபர். இந்த குஷநாபருக்கு ஒரு 100 பெண்கள் பிறந்தார்கள். இந்த 100 பெண்களும் பரம உத்தமிகள். அப்பாவுடைய சொல் தட்டாமல் மகா உத்தமிகளாக அந்த குழந்தைகள் இருக்கிற போது இவாளை பார்த்த உடனே இவாளை விவாகம் பண்ணிக்கணும்னு வாயு பகவானுக்கு தோணித்து கிட்டக்கு வந்து நெருங்கினாள். நீங்க இப்படி நெருங்கிறது சரியில்லை, எங்க அப்பா எங்க தீர்மானம் பண்றாரோ அங்கதான் நாங்க வாழ்க்கைப்படுவோம், அப்பா தான் எங்களுக்கு அவ வாக்கு தான் வேற வாக்கு அப்படின்னு விட்டார். உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டு வாயு பகவான் என்ன பண்ணா, இவ சரீரத்துல விகாரம் ஏற்படும்படியா பண்ணிட்டு போயிட்டார். அழுதுண்டே வந்து சேர்ந்தாள். இப்படி விகாரம் ஆயிடுத்தே என்ன விஷயம்னு கேட்டாள். அப்பா இந்த மாதிரி வாயு பகவான் கோச்சுன்னு விட்டார், அதனால இப்படி சரீரத்துல விரூபம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னாள். இங்க சாந்தமா இருக்கணும், க்ஷமையோடு இருக்கணும், பொறுமையை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. கவலைப்படாதவங்கன்னு ஆறுதல் சொல்லி, குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லி, பிரம்மதத்தர்னு சூலின்னு ஒரு தபஸ்வி இருந்தார். அந்த மகரிஷிக்கு சோமதா என்ற ஒரு அப்சர ஸ்திரியை பார்த்த மாத்திரத்துல மானசீகமா ஒரு புத்திரன் பிறந்தார். அவர் தான் பிரம்மதத்தன். மானசம் சூரினசுதம். அந்த பிரம்மதத்தருக்கு இந்த 100 பெண்களையும் விவாகம் பண்ணி கொடுத்தார் குஷநாபர். இந்த 100 பெண்களும் பர்த்தாவுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனேயே அவளுக்கு ரூப விகாரம் மாறி போய் திவ்ய ரூபத்தை அடைஞ்சுட்டார். அவ்வளவு தபஸ்வி. ஸ்பர்ஷம் பண்ண மாத்திரத்துல சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விகாரத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தபஸ்வியா இருந்திருக்க பிரம்மதத்த விவாகம்னு தனியா ஒரு சங்கம் சொல்லியிருக்க. எல்லாம் ஒரு அனுக்கிரமணிகா ரூபத்திலேயாவது சொல்றேன். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு இந்த ராமாயணத்துல இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஸ்வாமித்திர யாக சம்மிஷன் முடிஞ்சா உடனே அடுத்த ஹால்ட்டு அகல்யா சாபி மோசனம் தான். அப்படிதான் கேட்டு நமக்கு பழக்கமா போயிடுது. ராமாயணத்துல எத்தனை கதைகள் சொல்லியிருக்கா, எத்தனை விஷயம் இருக்குன்னு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸாலும் நாம தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக தான். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அவ திருவிக்கேணி பிரிவா சொன்னது ராமாயணமாகம்னா எல்லாத்தையும் சொன்னாதான் ராமாயணம். சப்தாகம் பாகவத சப்தாகம்னா தனிப்பிட்ட சப்ஜெக்டா சொன்னா சப்தாகமாகாது, வெறும் பிரவச்சனமாகும். சப்தாகம்னா அந்த 335 அத்தியாயத்தையும் தொட்டுட்டாவது போகணும். அது இருக்கிறத ஏதாவது சூச்சகமாவது சொல்லணும், அப்பதான் சப்தாகமாகும். பெரியவா அப்படி அனுகிரகம் பண்ணதுனால கூடிய மட்டும் விடாம தான், எல்லாத்தையும் விடாம தான் சொல்றது. சங்கரமாவது சொன்னாலும் விடாம சொல்றதுதான். அப்படிதான் பெரியவாள்லாம் காட்டின மார்க்கம். மாயவர சாஸ்திரம் அப்படிதான் விடாம சொல்லுவா. திருவிக்கேணி பிரிவா அப்படிதான் வச்சிருந்தா. அவ அடியனுக்கு அப்படி உத்தரவு பண்ணதுனால மகானுடைய வாக்கு அப்படியே குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. இந்த பிரம்மதத்த விவாகத்தை சொன்ன அங்கேருந்து கங்கக்கரைக்கு வந்து சேர்றேன். கங்கக்கரைக்கு வந்து சேர்ற பொழுது கங்கையுடைய சரித்திரத்தை சொல்லணும். கங்கையுடைய கதை சொல்றதுக்கு முன்னாடி கங்கைக்கு ஒரு தங்கை அவதான் உமாதேவின்னு பேரு. 2 பேரும் ஹிமவானுடைய புத்திரர்கள். ஏன்னா இமயபர்வத்திலேருந்து தானே கங்கோத்திரியிலேருந்து தானே ஆவிர்வவிக்கிறாள். அதனால உமாநாம த்விதீயாபூத் கன்யா தஸ்யைவ ராகவா. இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி தன் கதையை பூர்த்தி பண்ணியிருக்கார் விஸ்வாமித்திரர்.
இந்த 100 பெண்கள் பிறந்தாலும் குஷனாவருக்கு இந்த 100 பெண்கள் பிறந்தப்புறம் காதின்னு ஒரு பிள்ளை பிறந்த அந்த காதி தான் என்னுடைய அப்பா குஷனாபசுதஸ்வாசீது காதிரித்யேவ விஸ்ருதா சபிதா மமகா குஸ்தா சபிதா மமகா குஸ்த. அந்த காதி மகாராஜாவுக்கு விஸ்வாமித்திர பிறக்கிறது பின்னாடி சத்தியவதினு ஒரு பெண் பிறந்த சத்தியவதிய ரிச்சிகர் என்ற மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். ரிச்சிகருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் தான் ஜமதக்னி, ஜமதக்னிக்கும் ரேணுகிக்கும் பிறந்தவர் தான் பரசுராமர். இது ஒரு ஓரத்தில் மூலையில் வச்சுக்கோ இந்த விஷயத்தை, பின்னாடி அந்த கனெக்ஷன் என்னங்கிறது அப்புறம் மேற்கொண்டு பரசுராம ராம சம்வாதம் சொல்ற போது இந்த கனெக்ஷன் சௌரியமா இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சத்தியவதி என்ன ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நதியா மாறிவிட்டாளாம் சத்தியவதி. எப்படி கபிலாவதாரம் பண்ண பகவானுடைய தாயாரான தேவகூதி சித்திதா சித்த சேவிதான்னு நதியா மாறினாலோ அந்த மாதிரி இங்க அவ பெரிய மகாநதியா கௌஷிகி என்ற நதியா மாறிவிட்டார். கௌஷிகி பரமோதாரா, கௌஷிகி பரமோதாரா பெரிய மகாநதியா கௌஷிகி என்ற நதியா மாறிவிட்டாள். அந்த காதியுடைய பிள்ளை நான் குஷவம்ச பிரசூதோஸ்மி கௌஷிகோ ரகுநந்தனா. தான் யாரு அப்படிங்கிறத பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டான்.